அரசினர் தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். அரசின் தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர்களே, இன்று இந்த அவையில் நடைபெறும் நம்பிக்கை கோரும் தீர்மானம் சாதாரண அரசியல் நிகழ்வு அல்ல. தமிழக மக்கள் வழங்கிய ஜனநாயக ஆணையை மதித்து அந்த தீர்ப்பை நிலைநிறுத்த வேண்டிய வரலாற்று பொறுப்பு நமக்கெல்லாம் உள்ள தருணம் இது. இந்திய அரசியல் சாசனத்தையும் மத சார்பின்மையையும் சமூக நீதியையும் பாதுகாக்கும் பொறுப்புணர்வோடு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த அரசுக்கு தனது ஆதரவை வழங்குகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களில் வெற்றி பெற்று இந்த அவையில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் பெரும்பான்மைக்கு 10 உறுப்பினர்கள் குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. மக்கள் வழங்கிய ஆணை மதிக்கப்பட வேண்டுமா, அல்லது பின்னாலிருந்து சில சக்திகள், அரசியல் சக்திகள் மூலம் தமிழகத்தின் முடிவை மாற்ற முயற்சிக்க வேண்டுமா? அந்த சூழலில்தான் காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் தலா 2 உறுப்பினர்களும் ஆதரவு அளித்து மதசார்பற்ற கூட்டணி பெரும்பான்மையை கடந்தது. முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் ஆதரவு கோரியது இந்த 5 மதசார்ப கட்சிகளிடம்தான் என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த ஆதரவு அரசியல் லாபத்திற்கான ஆதரவு அல்ல. இது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஆதரவு. இது தமிழக மக்களின் தீர்ப்பை மதிக்கும் ஆதரவு. இது தமிழ்நாட்டில் பாஜகவின் மறைமுக ஆட்சியை அனுமதிக்க கூடாது என்ற உறுதியின் அடிப்படையிலான ஆதரவு. தமிழகம் எப்போதும் மதசார்பற்ற அரசியலின் மண். இந்த மண் வெறுப்பு அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. மதத்தின் பெயரில் மக்களை பிரிக்கும் அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. மொழி ஆதிக்கத்தையும் ஒரே கலாச்சார அரசியலையும் தமிழக மக்கள் தொடர்ந்து நிராகரித்துள்ளனர். இந்த தேர்தலிலும் அதே மக்கள் மீண்டும் நிரூபித்துள்ளனர். பெரிய கனவுகளுடன் தமிழகத்தில் காலூன்ற முயன்ற பாஜக இன்று ஒற்றை உறுப்பினராக மட்டுமே இந்த அவையில் உள்ளது. அதுவே தமிழக மக்களின் தீர்ப்பு. மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள்தான் எஜமானர்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் கூறியதை இந்த நேரத்தில் நினைவுகூர விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? எளிமை, நேர்மை, அதிகாரத்தை அல்ல, மக்களை மையமாக கொண்ட ஆட்சி. கல்வி இல்லாத குழந்தை இருக்கக்கூடாது என்று பள்ளிகளை திறந்தவர் காமராஜர். பசி இருந்தால் கல்வி வராது என்று மதிய உணவு திட்டத்தின் விதையை விதைத்தவர் காமராஜர். அதிகாரத்தில் இருந்தபோதும் ஆடம்பர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் மக்கள் மனதில் வாழ்ந்த தலைவர் காமராஜர். அதனால்தான் இன்று வரை அவர் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இன்று இந்திய அரசியலில் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் வெறுப்பு அரசியல். மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது, மொழியின் பெயரால் மக்களை பிரிப்பது, சமூகங்களுக்குள் பகையை உருவாக்குவது, இவை இந்தியாவின் ஆன்மாவுக்கு எதிரானவை. எங்கள் தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி வருகிறார். இந்த நாட்டில் அன்பு வெல்ல வேண்டும், வெறுப்பு அரசியல் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதனால்தான் இந்தியா முழுவதும் அவர் ஒற்றுமைக்காக பாத யாத்திரை மேற்கொண்டார். இந்திய அரசியல் சாசனத்தின் மதிப்புகளை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்தார். வெறுப்புக்கு எதிராக அன்பின் அரசியலை முன்வைத்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் அதே கொள்கையில்தான் இருக்கிறது. இந்த மண்ணில் வெறுப்பு அரசியல் வேரூன்ற விடமாட்டோம். மக்களை மதத்தின் பெயரால் பிரிக்க அனுமதிக்க மாட்டோம். தமிழகத்தின் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்க எந்த சக்தியும் இடமளிக்க மாட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பொறுப்பேற்ற உடனே சில முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளீர்கள். 500 யூனிட் வரை பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்புக்காக சிறப்பு சிங்கப்படை,
போதை தடுப்பு அமைப்புகள், பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடப்படும் நடவடிக்கைகள் ஆகியவை மக்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக உள்ளது. இளைஞர்கள் வேலைவாய்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். விவசாயிகள் பாதுகாப்பான வருமானத்தை எதிர்பார்க்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பான சமூகத்தை எதிர்பார்க்கிறார்கள். மாணவர்கள் உட்காருங்க. அவர் கருத்தை சொல்றாரு. உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. உட்காருங்க. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பொறுப்பு அமைதியா உட்காருங்க. அவர் பேச அனுமதிங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளது என்றால் அது கொள்கை அடிப்படையிலான ஆதரவு. தேர்தல் அரசியலில் பணநாயகத்தின் ஆதிக்கம் கண்டு இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமோ, ஏழை எளிய மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போய்விடுமோ என்று மிக கவலையோடு கவனித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் வியூகத்தாலும் தனித்த சாதுரியத்தாலும் சாதாரண ஏழை எளிய மக்களும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். அந்த வகையில் இது ஓர் எளிய மக்களின், சாமானிய மக்களின் ஆட்சி என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். சமூக நீதியை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், மதசார்பின்மையை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். நிலையான ஆட்சி வேண்டும், மதசார்பற்ற ஆட்சி வேண்டும், வெறுப்பு அரசியலற்ற தமிழகம் வேண்டும். தங்களது ஆட்சியில்தான் மகத்தான சாதனைகளை புரிந்திட செம்மையான அரசாக திகழ்ந்திட காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல்படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். தமிழக அரசியல் வரலாற்றில் சிறப்பானதொரு அரசை வழங்குவதற்கு முனைந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசுக்கு கட்சி வேறுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.